அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் சொல்லப்பட்ட செய்திகளிலே சில சகோதரர்கள் கூடுதலான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள். தொழுகையை பொறுத்த வரைக்கும் முழு ஈடுபாட்டோடு யாரும் தொழ முடியாது என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து காட்டினோம். அப்போ தொழுகையில் கவனமற்று இருப்பவர்களுக்கு கேடு என்று குர்ஆனில் இருக்கிறதே, தொழும் பொழுது முனாஃபிக்குகள் சோம்பலாக நிற்பார்கள் என்றெல்லாம் இருக்கிறதே, அப்போ அதுக்கு மாற்றமாக இது தெரிகிறதே என்று ஒரு கேள்வியை சில சகோதரர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது நல்ல கேள்விதான். ஆனால் தொழுகையில் நம்முடைய கண்ட்ரோலில் எது இருக்கிறதோ அதில் நம்ம முழு அளவுக்கு சரியாக இருக்க வேண்டும். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எதுன்னு கேட்டால் மனசு, நம்முடைய செயல்பாடுகள் நம்ம கண்ட்ரோலில் உள்ளது. அப்போ தொழுகையை சரியாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், எந்த அளவுக்கு நிற்க சொல்கிறோமோ அவ்வளோ நிற்கணும், எவ்வளவுக்கு குனிய சொல்லியிருக்கிறாங்களோ அவ்வளோ நேரத்துக்கு குனியணும், என்னென்ன ஓத வேண்டும் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் ஓதணும். சும்மா குனிஞ்சோம் நிமிர்ந்தான் இருந்தால் அது அலட்சியம், அதான் கேர்லெஸ்ஸாக தொழுகிறது என்பது. அப்போ சொற்கள் செயல்கள் இந்த ரெண்டும் நம்ம கண்ட்ரோலில் உள்ளது. சொல்ல வேண்டியதை சொல்லலாம், சொல்லாமல் இருக்கிறத விட்டுடலாம். செயல்கள் நம்ம கண்ட்ரோலில், கையை தூக்க நினச்சா தான் தூக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் மனசில் அது நினைக்கிறது இது நினைக்கிறதுலாம் நம்ம கண்ட்ரோலில் உள்ளதா? நம்மளுக்கு அதுவாக வரும். தொழுகை நின்ற உடனேயே நம்மை மீறி பல சந்தேகங்களும் பல குழப்பங்களும் பலவிதமான எண்ணங்களும் வரும். அப்போ நம்முடைய கண்ட்ரோலை மீறிய விஷயங்களில் நம்ம முழுசாக ஒன்ற முடியாது. எதெல்லாம் கண்ட்ரோலில் உள்ளதாக இருக்கிறதோ அது கரெக்டாக செய்யணும். இல்லை தொழுகையில் திருடன்னு சொல்கிறாங்க. அப்போ நிற்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் ருக்குவையும் சஜிதாவையும் பூரணமாக செய்யலையோ அவர் தொழுகவே இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்களேயானால் நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். இப்படியெல்லாம் அந்த ஒழுங்குமுறை இருக்கிறது. அந்த ஒழுங்குலையெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு நடந்துடக்கூடாது. என்ன செய்ய, அல்லாஹ் அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா இதெல்லாம் கூடாது. அந்த அல்லாஹ் அக்பர்னு அதை கரெக்டாக சொல்லணும், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு அதை கரெக்டாக சொல்லணும். ருக்குவிலேருந்து எந்திரிச்ச உடனே ஓடிடக்கூடாது. ஒரு சஜிதாவுக்கும் மறு சஜிதாவுக்கும் இடையில் ஓத வேண்டியதை ஓதணும். செயல்கள்லையும் ஓதுதல்லையும் ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. அதையும் இஷ்டத்துக்கு செய்யலான்னு விளங்கிக்கிறக்கூடாது. எதில் நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது மனசை நம்ம கண்ட்ரோலில் வைக்க இயலாது. நம்மளை மீறி வேறு மாதிரி எண்ணங்கள் வறுமையானால் அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பது தான் அர்த்தமே தவிர, அதுக்காண்டி நீங்கள் செயல்லையும் ஓதுவதிலையும் விளையாடணும்னு நினச்சிடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாம், சும்மா பேருக்கு முட்டி எந்திரிச்சு வந்துடலாம், அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம சொன்னதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுபோக செயல்களில் தேவை ஏற்படும் பொழுது எந்தெந்த செயல்களை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு காட்டியிருக்கிறாங்களோ, இந்த வெப்பமாக இருக்கும்போது ஒரு துணியை வச்சுக்கிறது, தரையை சமப்படுத்திக்கிறது, பாம்பு தலைக்கண்டு அடிக்கிறது, இதெல்லாம் செயல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சிட்டாங்க. இதுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம். இப்படி புரிந்து கொண்டால் அந்த குழப்பம் தீர்ந்துடும். அடுத்ததாக நேற்று சொன்ன செய்தியில் சில சந்தேகங்களை கேட்டாங்க. என்னென்னு கேட்டால், மனிதனுக்கு நாம் சில அநீதிகளை செய்துவிட்டால் அவனுக்கு பரிகாரம் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தில் மோசடி பண்ணி இருந்தால் திருப்பி கொடுத்துடணும், இந்த மாதிரியான பரிகாரம் செய்யணுங்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம யாரை ஏமாற்றினமோ அவர் செத்து போயிட்டாருன்னா இப்போ தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆள் நம்ம ஏமாற்றிருக்கிறோம், அவர் உயிரோடவே இல்லை. இப்போ அந்த ரூபாயை கொண்டு எப்படி அவர்கிட்ட கொடுக்குறது? அப்போ அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பரிகாரம் இருக்கிறதா? அல்லது நம்ம ஏமாற்றிருக்கிறோம், இப்போ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், மன்னிக்க மாட்டேங்கிறாரு, அதெல்லாம் நடக்காது, துணை விடமாட்டேன் அப்படிங்கிறாரு, மறுமையில் கேஸ் இருக்க தான் செய்யுதுங்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு ஆளான நமக்கு எது என்ன, அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டாங்க சில சகோதரர்கள். அதுக்கு மார்க்கத்தில் தீர்வு என்ன தீர்வு என்று கேட்டால், மனிதனுக்கு செய்த அநியாயங்களுக்காக நம்முடைய அமல்களை அல்லாஹ் பறித்து கொடுப்பான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவனுடைய தீமைகளை நம்ம தலையில் சுமத்துவான் என்பதிலையும் மாற்றுக்கிறது கிடையாது. இது மாறாது. இதை மாற்றினா அப்புறம் மனுஷனுக்கு அநியாயம் செய்வதை எல்லாரும் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால்,
நம்முடைய அமல்களை அல்லாஹ் பறித்து வேற ஒன்று கொடுப்பான்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அமல்களை அதிகப்படுத்தணும். நம்மகிட்ட அல்லாஹ் என்ன செய்வான், நம்ம இருக்கிற கடமையான தொழுகையெல்லாம் பிடிங்கி கொடுத்துடாம கொஞ்சம் கூடுதலாக சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தி கொண்டோமே ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆள் செத்து போயிட்டான், இருக்கிற கடமையான தொழுகை நோம்பையெல்லாம் அவனுக்கு கொடுத்துவிட்டு நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது என்று நினைத்தோமையானால் ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு நியாயம் வழங்கணும்ல. அவன் செத்து போயிட்டாங்கிற காரணத்தினால நமக்கு ஹலால் ஆயிருமா? அடுத்தவனுடைய சொத்தை நம்ம அபகரிச்சிருக்கிறோம், அடுத்தவனை அவதூறு சொல்லி புண்படுத்தி இருக்கிறோம், அவன் இறந்துட்டான், அவன் வழக்கு போடத்தானே செய்வான். திரும்பி எல்லாரையும் உயிராக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் முறையிடத்தான் செய்வான். அவனுக்கு நியாயம் கொடுக்கத்தான் வேண்டும், அவனுக்கு தான் நியாயம் வழங்கணும். அப்போ நான் அன்றைக்கி திருந்தி போய் கொடுக்க போனேன், அவர் செத்துட்டார், நான் என்ன செய்வேன்னு கேட்க இயலாது. நீ செஞ்சதே தப்பு, தப்புக்காக வேண்டி தானே பிராயச்சித்தம் செய்ய போனேன். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் மார்க்கத்தில் இதுக்கு குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, அமல்கள் அதிகப்படுத்திக்கணும். அதுலேயும் மார்க்கத்தில் நிறைய சின்ன சின்ன அமல்கள்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய நன்மை தரக்கூடிய மூட்டை மூட்டையாக நன்மைகளை சுமக்கக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் நிறைய மார்க்கத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதிகமாக செஞ்சோமையானால் நம்முடைய கடமையான வணக்கங்கள்லாம் நமக்கு சேர்ந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக செய்திருக்கிற இந்த வணக்கங்களுடைய நன்மை அவனுடைய கடனுக்காக அல்லாஹ் நம்மிடமிருந்து பறித்து கொடுப்பானேயானால் நம்மளை பாதிக்காது. பறித்து கொடுக்க தான் செய்வான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அதுக்குரிய பிராயச்சித்தம் கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம செஞ்சது தப்பு, அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்தது தப்பு, அடுத்தவன் மேலே பழி சுமத்துனது தப்பு. இந்த தப்பை நம்ம செஞ்சு இருக்கும் பொழுது அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு என்ன செய்யணும், கூடுதலாக மற்றவர்களை விட கொஞ்சம் அதிகமான அமல்களை செய்து கொண்டோமையானால் அதுதான் அதுக்கு பரிகாரமே தவிர செத்து போனால் உனக்கு மன்னிப்புன்னு சொல்வதற்கு அல்லாஹ் தயாராக இல்லை. அவன் விஷயத்தை தான் அவன் மன்னிப்பானே தவிர அடியான்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அவன் உரிமையை அவன் எடுத்துக்கொள்ள தகுதி இருக்குது, உரிமை இருக்கிறது, எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த அடியானுக்கு உள்ளது பதில் சொல்லு என்று அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வான். அதுபோக அல்லாஹ் மார்க் அல்லாஹ் தானே போடுறான். நம்முடைய ஒவ்வொரு அமல்களுக்கும் இந்த தொழுகைக்கு எவ்வளோ மார்க்கு, இந்த நோம்புக்கு எவ்வளோ மார்க்கு, ஏன்னா அல்லாஹ் ஒன்றுக்கு ஒன்று கொடுக்கறது இல்லை. ஆட்களை பொறுத்து அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து 700 வரைக்கும் அதிகமாக்குறான் அல்லாஹ். இல்லா சபேமேத்தில் 700 மடங்கு வரைக்கும் ஒரு தொழுகை தொழுவோம், அதுக்கு 700 தொழுகையுடைய கணக்கு அல்லாஹ் போடுவான். எதை வச்சு? நம்முடைய எண்ணங்களுடைய ஓர்மையை வைத்து நம்முடைய தூய இஹ்லாஸான எண்ணத்தில் மனுஷனுக்காக செய்யாமல் எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு மார்க்குகளை அல்லாஹ் போடக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், நான் மேலே கடனாளி கொடுக்க வேண்டி இருக்கிறது, என்னுடைய கடமையானதுலேருந்து பிடியும் கொடுத்து விடாமல் நீ உபரியாக எனக்கு தந்து அதிலிருந்து அவருக்கு அந்த மார்க்கை அவருடைய சுமையை தீர்க்கிற மாதிரி நீ அருள் செய் என்று என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அப்படி கேட்குற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்வான், பார்த்தீங்களா எவ்வளோ பயப்படுறான், இறைவனுக்கு எவ்வளோ அஞ்சுகிறான், நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக என்னை விட்டா அவருக்கு எது இல்லைன்னு எவ்வளோ முறையிடுறான் அப்படின்ட்டு அல்லாஹ் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு. அதனால 700ங்கிறான். நாடியவர்களுக்கு ஒல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பன்மடங்காக தருவான் கூலியை. அப்போ ஒரு மாத தொழுகையை நம்ம தொழுதுருந்தோம் என்று சொன்னால் அதை 700 மாதமாக்குனா போயிட்டு 699 போயிட்டு போதே, ஒன்று மிஞ்சும்ல. ஒரு மாத தொழுகை எல்லாம் எப்படி கணக்கு போட்டுருவான் சில ஆட்களுக்கு, 700 மாதம் 700 மடங்குடா தான். 700 மடங்கு தொழுகையை தந்துட்டான்னு சொன்னால் அதுக்குரிய நன்மையை தந்து விட்டு அது எதுக்கு எப்போ தருவான், நல்ல எண்ணங்களுக்கு தகுந்தவாறு தருவான். நல்ல எண்ணம் இது கூட நல்ல எண்ணம் தானே. ஒரு மனுஷன்ட்ட நம்ம ஏமாற்றிட்டோம், அவன் இல்லை அல்லது மன்னிக்க மாட்டேங்கிறான், முடியவே முடியாது, மறுமையெல்லாம் அவனை பார்த்துக்கிறேன், இந்த உலகத்தில் என்னை தலையில் நின்றாலும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான், உசுரோடு தான் இருக்கிறான், மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ நம்ம திருந்த நினச்சா கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், படைச்சவன்ட்ட முறையிட்ட வேண்டியதான். இறைவா நீ பார்த்து எனக்கு என்ன செய்ய, என்னுடைய அமல்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி என்னை முஃப்லிஸ் ஆக்கி விடாமல், என்னை ஓட்டாண்டி ஆக்கி விடாமல், எனக்கு பன்மடங்கு தருவதாக சொல்லியிருக்கிறாயே அந்த லிஸ்ட்டில் என்னையும் சேர்த்து நான் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் 700ஆக பல மடங்காக தந்து அவர்களுக்கு கொடுத்தது போக எனக்கு மிஞ்சிற அளவுக்கு ஆக்குன்னு கேட்டால் அவனுக்கு என்ன பெரிய கஷ்டமா அல்லாவுக்கு? அவன் தானே தரக்கூடியவனாக இருக்கிறான், போட்டு விடுறான்றான்ல, ஓடு போயிட்டு போகிறான். அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பிராயச்சித்தத்துக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம சைடு கரெக்டாக இருந்து எதிர் சைடு கரெக்டாக இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி 2 வழி தான். ஒன்று அமல் அதிகப்படுத்துங்க, 2வது அல்லாஹ்விடத்தில் அதிக மார்க்கு கேளுங்க. அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, போனஸ் மார்க்கு கேளுங்க, அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான்.
சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய நன்மைகளை தருவான். யாரெல்லாம் என்னை மறுமை வாழ்க்கையை பாழாக்கிறாத, அவனுக்கு நான் என்ன கொடுக்கணுமோ என்னுடைய அமல்லேருந்து நீ கொடு, ஆனால் அதிகமான நன்மை எனக்கு போட்டுரு, என்னை பாதிக்கிற அளவுக்கு ஆக்கிறாத. இதுதான் அதுக்கு உரிய தீர்வு இருக்கிற காரணத்தினால் அப்படி நீங்கள் யாருக்காவது மோசடி செய்து அல்லது ஏமாற்றி அல்லது துரோகம் செய்து அவங்க மனம் புண்படுற விதமாக நடந்து அவங்க உரிமைகளை பறித்து இப்படி ஏதாவது ஒன்று செய்திருப்பீர்களே, ஆனால் அதுக்கு ஒன்று என்ன செய்யணும், அமல் அதிகரிங்க. சின்ன சின்னதுக்கெல்லாம் அது சொல்கிறாங்க. அதாவது சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம், இதை சொன்னால் பயங்கரமான நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போகும் ஒரு முள் கிடக்குது, போய்கிட்டு ஓரமாக அள்ளி எடுத்து போட்டு போனீங்கன்னு வைங்க, அதுக்கு பயங்கர நன்மை இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்படி நன்மையான காரியங்கள் நிறைய இருக்கிறது. தொழுகை நோன்பு மாத்திரம் நன்மை இல்லை, அது மாதிரி என்னென்ன நல்லது இருக்குது எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தோமே. ஆனால் இந்த சொன்னாங்க ரமலான் மாதத்தில் பல மடங்கு அல்லாஹ் கூலியை தரக்கூடிய ஒரு கருணையாளனாக இருக்கிறான். அதுலேயும் லைலத்துல் கத்ர் இரவில் செய்கிற வணக்கம் ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு சமமானது, மேலானது, சமமானது கூட இல்லை. அப்போ அந்த ஒரு இரவில் நம்ம ஒரு அமல் செய்தோமே ஆனால் அந்த இரவை நம்ம கரெக்டாக அடைஞ்சிட்டோமே ஆனால் அன்னைக்கு செய்கிற ஒரு இரவு அமல் எவ்வளோ ஆயிரும், 1000 மாதத்துக்கு சமமாயிரும். அப்படி ஒரு இரவு நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சி 10 நாள் தேட சொல்கிறாங்க இல்லையா, கடைசி 10 நாள் அதில் தேடி அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்ம கரெக்டான முறையில் எல்லா இபாதத்துகளையும் ஒழுங்காக செஞ்சு ஒரு தடவை அடைஞ்சிட்டோமே என்று சொன்னாலும் கூட அந்த 1000 மாதத்தில் 999 அவனை கொடுத்துட்டு போகிறது. நம்ம கடங்காரனு கொடுக்க வேண்டி இருந்தால் அந்த மாதிரி பன்மடங்காக எல்லாம் தர்றான்ல, பாஸ் மார்க்கை கிடைச்சிருமில்லங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் குறுக்கு வழி நமக்கு தந்து தான் இருக்கிறான். மனிதனுடைய பலவீனத்தை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரிலாம் ஒன்று செய்வாங்க. பிராயச்சித்தம் செய்ய நினப்பம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அல்லாஹ்விடத்தில் கேட்குறதா இருந்தால் எப்போ வேணாலும் கேட்டுக்கிறலாம், மனுஷன்கிட்ட கேட்குறதா இருந்தால் அப்படி கேட்க முடியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த ரமலான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு தான். இந்த ரமலான் இலாவது யார் யாருக்கு கடனெல்லாம் தீர்க்க வேண்டியிருக்கோ, எவனெல்லாம் மூத்தா போயிட்டானோ அவங்களுக்கு நம்ம அமல் அல்லாஹ் பறித்து கொடுத்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இரவை நம்ம அடைவோம், அதை முழுமையாக நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிறோம். அதில் மட்டுமாவது கெட்ட செயல்களில் இருந்தோம், கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு அந்த ஒரு புனிதத்தை 1000 மாதத்து நன்மையை நாங்கள் அடைவோம். இப்படி ஒரு சங்கற்பம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக கூட இப்படி பிராயச்சித்தம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் தேடினா நிறைய கிடைக்கும். எதில் எல்லாம் ஹதீஸுகளை படிக்கும் பொழுது எதெல்லாம் நன்மையான காரியங்கள், சின்னதுக்கு பெரிய பெரிய நன்மை கிடைச்சி போயிடும். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்து ரிசர்வ் பண்ணி வைத்து கொண்டோமே ஆனால் நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சு கொண்டா 1 கோடி ரூபா சேர்த்துட்டோம், 1 லட்ச ரூபா கடன் கொடுக்க வேண்டியது பெரிய மேட்டரா இது. நம்மக்கிட்ட 1 கோடி ரூபா அளவுக்கு சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கடங்கான வரணும், அந்த தூக்கி போட்டு போயிடுவோம், 10 காசு மாதிரி தூக்கி போட்டு போயிடுவோமே. அப்போ அந்த மாதிரி நம்ம கடனாளியாக மறுமையில் கடனாளியாக நிற்போமே ஆனால் மறுமைக்காக நிறைய சேர்த்துக்கிறங்க, டாபிக் ஓவர் ஆயிரும். அதனால் அதுக்கு மன அழுத்தம் தேவை கிடையாது. அதுக்கு ஒரு முடிவை மார்க்கம் சொல்லியிருக்கும் போது அந்த முடிவை நோக்கி பயணத்தை தொடருங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். அந்த டென்ஷன் நீங்கி விடுகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ தலைப்புக்குள்ளே நம்ம வருவோம். தொடர்ச்சியில் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் ஏராளமான குழப்பங்கள் நமக்கு ஏற்படுகிறது. என்ன குழப்பம் ஏற்படுது? சில பேர் நல்ல மனுஷனாக இருப்பாங்க, முஸ்லீமாக இருக்க மாட்டான், ஆனால் எல்லா விதமான தான தர்மம் செய்வதில் இருந்து, வாரி வாரி வழங்குறதுல இருந்து, பொய் சொல்லாமல் இருக்கிறதுல இருந்து, பண்பாடாக நடக்கிறதுல இருந்து பல முஸ்லீமை விட அவன் நல்லவனாக இருப்பான். அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்க மாட்டான், சொர்க்கம் கொடுக்க மாட்டான். ஏன்? ஈமான் இல்லாதனால. அப்படி நம்ம சொல்கிறோம்ல. இது ஒருத்தர் குழப்பமாக இருக்கு, என்னடா இது இப்படி இருக்கு, நம்ம கூட நல்லவன், நம்மளை முஸ்லீமோட நல்லா இருக்கிறான், இவங்க கூட கொடுக்க மாட்டாங்க, நம்ம வாரி வாரி கொடுக்குறான், அவனுக்கு சொர்க்கம் இல்லைண்டா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் சில பேர். இதெல்லாம் ஒரு குழப்பம் தானே. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு குழப்பம் நமக்கு வரும். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத ஒருத்தருக்கு பிறந்த ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு வைங்க, அதனுடைய நிலைமை அது எங்கே கொண்டு சேர்க்கறது, அதுவும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்படுமையானால் அப்போ அது ஒரு அநீதி தானே. அது குழந்தைக்கு என்ன செய்யும், அவன் பெருசாக வளர்ந்து ஆளாகி அவன் குஃபுரில் இருந்தால் தானே அவனை தண்டிக்கணும் என்கிற மாதிரியான ஒரு குழப்பம் சில பேருக்கு என்ன செய்யும், ஏற்படும். அதே மாதிரி காடுகளில் மக்கள் தொடர்பு இல்லாத இடங்களில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாம்டா என்னென்ன தெரியாது, குர்ஆனுடைய போதனைலாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நம்பலைன்னு சொல்லி தண்டிச்சா என்ன ஆகுறது? அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியுமா, அவனுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியுமா, அப்போ ஷிர்க் வச்சா அவனை நரகத்தில் போட வேண்டாம், அது என்ன நியாயம்? இது மாதிரியெல்லாம் பல சந்தேகங்கள் என்ன செய்ய நமக்கு வருகிறது. அதே மாதிரி எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தானே நம்ம கெட்ட செயலும் செய்கிறோம்.
அப்புறம் ஏன் நம்மளை போய் தண்டிக்கணும்? இதெல்லாம் குழப்பம் தானே. நம்ம ஒரு கெட்ட செயலை செஞ்சிட்டோம் என்றால் நம்மளவா செய்கிறோம்? நம்ம அந்த மாதிரி செய்கிற மாதிரி எல்லாம் நம்மளை படைச்சிருக்கிறான். நம்முடைய மூளை அமைப்பில் அது மாதிரியான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறான். அப்படி அவன் எழுதினபடி நம்ம நடக்கும் பொழுது நம்மளை தண்டிக்கிற என்ன நியாயம்? இப்படியான ஒரு குழப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வரும். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல துன்பங்களுக்கு என்ன செய்யும்? வறுமை வருகிறது. இந்த வறுமை வரக்கூடிய நேரத்தில் அது நம்மளை என்ன செய்கிறது? பெருசாக பாதிக்கிறது. ஏன் நமக்கு மட்டும் வறுமை வருது? நம்மளாம் நல்லா இருக்கிறானே, இவன்லாம் நல்லா இருக்கிறானே, நமக்கு தெரிஞ்ச நம்மள்ட்ட வேலைக்கு சம்பளத்துக்கு இருந்தவன் இன்றைக்கி பெரிய முதலாளியாக போயிட்டானே, இப்படியான ஒரு குழப்பம் நமக்கு வரும். நோய்ங்கிற ஒரு குழப்பம் வரும். நமக்கு மட்டும் அந்த நோய் வருது, இது நோய் கொடுக்காம ஆரோக்கியமாக வச்சுருக்கலாமே. இப்படியாக ஒவ்வொரு குழப்பத்திற்கும் தனித்தனியான தீர்வுகளும் மார்க்கத்தில் இருக்கிறது. வறுமைண்டா அதை எப்படி எதிர்கொள்ளணும், நோயின்றா அதை எப்படி எதிர்கொள்ளணும், குடும்பத்தில் உறுப்பினர்கள் இறந்து விட்டால் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி கொள்ளணும், பதவி போய்விட்டால் எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும், அது மாதிரியாக ஒரு குழந்தை இறந்து விட்டால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், குழந்தை கிடைக்கலன்னு சொன்னால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தீர்வுகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை தனித்தனியாக பிரித்து நம்ம இறுதியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் அனைத்துக்குமே பொதுவான சில தீர்வுகள் இருக்கிறது. சிலதுக்கு பொதுவான மருந்து இருக்கும்ல. எந்த நோய்க்கு நீங்கள் போனாலும் டாக்டர் என்ன செய்வார்? வயிற்று வலினா வயிற்று வலிக்கு உள்ள ஒரு மருந்து தருவார். அதோடு என்ன செய்வார்? நல்ல ரெஸ்ட் எடுங்கம்பார். ரெஸ்ட்டு எல்லா நோய்க்கும் சொல்லுவார் அவர். காய்ச்சல் போனால் என்ன செய்வார்? காய்ச்சலுக்கு மருந்து தந்துட்டு என்ன செய்வார்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற பொது ஒன்று இருக்குல்ல, இந்த ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் நல்லபடியாக தூங்குங்க, வெயிலில் அலையாதீங்கன்னு சொல்லி எந்த நோய்க்கு போனாலும் அதுக்குரிய தனி மாத்திரையும் கொடுப்பாரு. அதெல்லாம் எப்போ வேலை செய்யும்னு கேட்டால் இது கரெக்டாக இருக்கணும். நீ பாட்டுக்கு மாத்திரையை போட்டு போய் தண்ணியில் மூழ்கி கிடந்தா ஜுரம்னு போகிற, அவர் மாத்திரையை தர்றாரு, நீ பாட்டுக்கு ஐஸ் தண்ணி எடுத்து குடிச்சின்னா, நீ பாட்டுக்கு வெயிலில் அலைஞ்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் அது போகாது தானே. அப்போ அந்த உடம்புடைய பலவீனத்தை சரி பண்ணுவதற்காக எல்லா நோய்களுக்கும் சில பொதுவான அறிவுரைகள் என்ன செய்வாங்க? மருத்துவர்கள் சொல்லுவாங்க. உடல் நோய்க்கு அப்படி இருக்கிறது. உடலுக்கு எந்த நோய் வந்தாலும் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் பாதி நோய் போய்விடும். இந்த மாத்திரை ஒரு பாதி வேலையை தான் செய்யும். அந்த மாதிரி இந்த எல்லா விதமான மனக்குழப்பத்திற்கு பொதுவாக சில மருத்துவம் இருக்குது மார்க்கத்தில். அதை பொதுவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டோமே ஆனால் எந்த மாதிரியான மனக்குழப்பம் நமக்கு வந்தாலும், மன அழுத்தம் வந்தாலும், இந்த பொதுவான மருந்துனா என்ன? அதை உருப்போடுவது. மனக்குழப்பத்துடைய மருந்து டானிக்கு மாத்திரை கிடையாது. அதுக்கு தான் மாத்திரை கொடுக்க முடியும். உடலுக்கு தான் அது கொடுக்க முடியும். மனக்குழப்பத்துக்கு மருந்து என்னென்னா சிந்தனை, சில கருத்துக்கள் தான். அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை உருப்போட்டு அதையே திங்க் பண்ணி சிந்திச்சு அதை மூளையில் பதிய வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது அந்த குழப்பத்தை அடித்து தட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கிருமியை தட்டுற மாதிரி என்ன செய்யும்? இது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பொதுவான சில வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்கிறது. இந்த பொதுவானதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலே அநேகமான குழப்பம் தீர்ந்து விடும். அந்த பொதுவானதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன? இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வைக்கணும். என்ன விஷயம்னா, இப்போ நமக்கு வறுமை வருது, நோய் வருது, அல்லது உலகத்தில் ஏதோ நமக்கு பிடிக்காத ஒன்று என்ன செய்கிறது? நடக்கிறது. இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இதையெல்லாம் ஒருத்தன் செய்கிறான். இதெல்லாம் ஒரு இறைவன் தானே செய்கிறான். உங்களுக்கு நோய் வந்தாலும் அதை செய்கிற ஆள் யார்? தர்ற ஆள் யார்? இறைவன் தான். உங்களுக்கு வறுமை இருந்துச்சுன்னா அந்த வறுமையை தர்றவன் யார்? இறைவன் தான். அப்போ என்ன துன்பத்தை, ஒரு குழந்தை இறந்து போச்சா அல்லாஹ் தான் காரணம். ஒரு குழந்தைய உங்களுக்கு இல்லையா அதுக்கு அவன் தான் காரணம். குடும்ப வாழ்க்கை சரியாக அமையலையா அவன் தான் காரணம். அப்போ என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறதோ அது அனைத்தையுமே ஒருத்தன் தீர்மானித்து கொண்டிருக்கிறான். அனைத்தையும் அதான் இஸ்லாமிய நம்பிக்கை. இஸ்லாமிய தத்துவமே என்னது? அனைத்து காரியங்களையும் படைத்த இறைவன் என்ற ஒருத்தன் தான் தீர்மானிக்கிறான். இதை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இறைவன் செய்கிறாண்டு, இறைவன் செய்கிறாண்டதோடு சேர்த்து இன்னொரு 4 விஷயத்தை இணைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த நமக்கு நோயை தந்திருக்கான் இல்லையா, இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனுக்கு எல்லா விதமான ஆற்றலும் உள்ள ஒருத்தன். அப்போ அல்லாஹுங்கிற நமக்கு யார் நோயை தந்திருக்கிறானோ, யார் வறுமையை தந்திருக்கிறானோ, அவனுக்கு முடியாது ஏதாவது இருக்குதா? கிடையாது. அப்போ எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவன் இதை நமக்கு தீர்மானித்திருக்கிறான். இதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறங்க. ரெண்டாவதாக, அவன் எதை முடிவு செய்கிறதா இருந்தாலும் அவன் இஷ்டப்படி தான் செய்வானே தவிர யாருடைய விருப்பப்படியும் யாருடைய கோரிக்கைப்படியும் யாருடைய ஆலோசனையை பெற்றும் அவன் செய்ய மாட்டான். ஒன்று செய்ய நினச்சா அவன் நினச்சது தான்.
அதில் யாரும் கிராஸ் பண்ணுறதோ எதிர்த்து கேள்வி கேட்குறதோ முடியாது என்று அப்படிப்பட்ட ஒருத்தன் இதை தீர்மானிக்கிறான். எப்படி நீங்கள் நினைக்கணும், நமக்கு வந்திருக்கக்கூடிய எந்த விதமான இன்னல்கள் துன்பங்களாக இருந்தாலும் அதை ஒரு பயங்கர சக்தி படைத்த ஒருத்தன் இருந்து செய்து கொண்டிருக்கிறான், அவன் தான் இந்த புரோகிராம்களை வகுத்து வைத்திருக்கிறான் என்று நினைக்கணும். ரெண்டாவதாக அவன் எதை நினைச்சான் அதுதான். எந்த ஒரு கிரவுண்ட்லையும் அடங்க மாட்டான். கிரவுண்டே போடுறது அவன் தான். அவனுக்கு கிரவுண்டு போட முடியுமா? அல்லாஹ் நினைச்சான்னா எதை வேணாலும் செய்வான். அப்போ எதை வேண்டாலும் செய்வதற்கு உரியவனா, எதை வேண்டாலும் செய்ய சக்தியும் இருக்கிறது. சக்தி இருப்பதை செயல்படுத்த கொஞ்சம் நினைச்சதை செய்வேன். எங்கிட்ட யாரும் என்ன செய்யக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது என்ற ஒருவனால் இது நடக்கிறது. அதாவது எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒருவனால் இது தரப்பட்டு விளங்கிக்கணும். இந்த வறுமையோ நோயோ எதிர்த்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத ஒருத்தன் மூலமாக வந்திருக்கிறது, இதை நம்பணும். அதுபோக இதையெல்லாம் செய்கிறான அவன் கூமுட்டை கிடையாது, அவன் விவரமானவன். இந்த நமக்கு நோயை தர்றான அவன் விவரம் கட்டவன, விவரம் கட்டு போய் ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சிட்டாலாவது என்ன செய்யலாம், அது விமர்சிக்கலாம். அவனுக்கு நிகரான ஒரு அறிவு யாருக்கும் கிடையாது. நமக்குள்ள அறிவெல்லாம் அவனுடைய அறிவில் ஒரு கடலில் ஒரு ஊசியை முக்கி எடுத்தால் எவ்வளவு தண்ணி வருமோ அதை விட குறைவு. கடல் பூரா ஞானம்னு வைத்து கொண்டீர்களே, ஆனால் ஒரு ஊசியை கடலில் முக்கி எடுத்தோம்னா எவ்வளவு தண்ணியில் ஒட்டிக்கிட்டு வரும். அதுதான் நம்ம அனைவருடைய இல்மும், நம்ம அனைவருடைய ஞானம் எவ்வளவு தான், இந்த அளவுக்கு உள்ளது தான். அப்போ நம்ம ஒரு அறிவும் இல்லாமல் இருந்துக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு தெரிகிறோம். இதை செஞ்சவன் பயங்கரமான ஒரு அறிவாளி, அவனுக்கு அறிவு மிஞ்சின ஒரு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி இதை செய்கிறான். அறிவாளியாக இருக்கிறதுனால சரியாக தான் செய்வான். அவன் வறுமையை தந்தாலும் சரியாக தான் இருக்கும், நோயை தந்தாலும் சரியாக தான் இருக்கும், செல்வத்தை தந்தாலும் சரியாக தான் இருக்கும் என்ற ஒருவனிடமிருந்து நமக்கு இது ஏற்படுகிறது. அதே போல் அவன் நீதியாளன் வேற இருக்கிறான். நாலாவது என்னது, நீதியாளன். அவன் எதை செஞ்சாலும் அநியாயமாக செய்ய மாட்டான், சரியாகவும் செய்வான். ஒரு காலத்திலையும் ஒருவருக்கும் ஒரு அநியாயம் அவன் செய்ய மாட்டான். இப்படி 4 தன்மை உள்ள 4 ஆற்றல் உள்ள ஒருவனிடமிருந்து தான் இதெல்லாம் ஏற்படுகிறது. எப்படி நீங்கள் நினைக்கணும், அவன் நினைச்சதை செய்வதற்கு ஆற்றல் மிக்கவன், நினைச்சதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடியவன், யாருடைய ஆலோசனை அவனுக்கு தேவையில்லை. அதுபோக அனைத்தையும் அறிந்தவன், அனைத்திலுமே நீதியை கடைபிடிக்கிறவன். அப்படியான ஒருவனிடமிருந்து ஒரு செயல்பாடு வரும் பொழுது அதை எதிர்க்க முடியுமா? நமக்கு விளங்காமல் சிலது துன்பங்கள் மாதிரி தெரியும், ஆனால் இது எதிர்த்து நிற்க ஏழுமா? முதல்ல நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, அந்த நாட்டில் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு தெருவை காட்டி உன் வேண்டு ஒரு போர்டை போட்டு வச்சுருக்கிறான். உன் வேண்டா என்ன, அதாவது வண்டி போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு வழி பாதை, அங்கேருந்து வண்டி இப்படி வரலாமே தவிர இங்கேருந்து வண்டி போகக்கூடாதுன்னு என்ன செய்வான், ஒன் வேண்டு போட்டு வச்சுருப்பான். ஒன்வையை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஆஹா இதில் போகக்கூடாது அப்படின்னு போயிடுறோம். இது ஏன் நம்ம கட்டுப்படுறோம்? நீ என்னடா ஒன்வை பொருள் உள்ளே யாராவது போகிறோமா? போக மாட்டேங்க, போனோம்னா பிடிப்பாங்க. அது எப்படி போடலாம், ஏன் அந்த தெரு ஒன்றுவே போட்டால் என்ன, இந்த தெருவை ஏன் போட்டான்னு நம்ம கேட்க முடியுமா? அவன் ஒன்வேண்டு ஒருத்தன் போட்டான்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி உள்ள ஒருத்தன் சொன்னால் நமக்கு அது பிடிக்காமல் இருந்தாலும் நமக்கு அது புரியாமல் இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம், கட்டுப்படுறோம். ஒன்று வேணா போக மாட்டேன், ஏன் 50 ரூபா ஃபைனுக்காக வேண்டி கட்டுப்படுறோம். எதுக்காக இது பண்ணுறோம், 50 ரூபா காசு நம்மள்கிட்ட போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுறான்னு சொன்னால் என்ன செய்கிறோம், நம்ம கட்டுப்பட்டு போகிறோமா இல்லையா? ஏன் கட்டுப்படுறீங்க, இந்த உத்தரவை உங்களை விட ஒரு பெரிய இடத்துலேருந்து வருது, அதான காரணம். எது கட்டுப்படுறீங்க, இந்த மாதிரி போகாத, இந்த தெருவில் போகாத என்பது உங்களை விட உங்களை தண்டிக்கக்கூடிய, கைது செய்யக்கூடிய, சிறையில் அடைக்கக்கூடிய, அபராதம் போடக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இந்த உத்தரவு வருகிறது. இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு முடியாது. அப்படி அடங்கிடுறோமா இல்லையா? போய் வண்டியில் போயிட்டுருக்கிறீங்க, என்ன செய்கிறான், திடீர்னு சேப்பு லைட்டாக போகிறோம், நம்ம அவசரமாக போகிறோம், 10 நிமிஷத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு போயிட்டுருக்குறோம். ரோடு பொதுவானது தான், திடீர்னு சேப்பு லைட்டை போட்டுவிட்ருவாங்க, நம்ம நிற்கிறோம். நீ என்னடா சேப்பு லைட்டு போடுறது ஏன்னு கேட்க மாட்டேங்கிறோம், ஏன் மீறி போக மாட்டேங்கிறோம். அது பெரிய இடத்து உத்தரவு, நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய சக்தியிடமிருந்து இது வருகிறது. நமக்கு சங்கடமாக தான் இருக்கும். நம்ம 10 நிமிஷத்தில் அந்த இடத்து போய் அடையணும் என்கிற நிலையில் பார்த்தோமையானால் நமக்கு அது சங்கடமாக தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம 10 நிமிஷம் போய் சேரணுமே, அது ஏதோ ஒரு முக்கியமான அந்த 10 நிமிஷத்தில் ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன்,
ஃப்ளைட்டை பிடிக்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க, இந்த 10 நிமிஷம் பிரேக் பண்ணிட்டான்னு சொன்னால் ஃப்ளைட்டு போக முடியாது, ஏர்போர்ட்டை மூடிடுவான். அந்த மாதிரி உள்ள ஒருத்தனுக்கு இது எப்படி தெரியும்? நியாயமாக இருக்குது, போக முடியும், பிடிச்சி லைட்டை போட்டு கெடுத்து விட்டாங்களே, சேப்பு லைட்டை போட்டு அப்படின்னு நினைக்குவான். ஆனால் கட்டுப்படுறானா இல்லையா? அந்த மாதிரி ஒரு உத்தரவு இருந்தால் தானே விபத்துகள் நடக்காமல் இருக்கு. ஒருத்தர் 2 பேருக்கு பாதிக்குதுங்கிற காரணத்தினால அப்படி ஒரு உத்தரவு போடாமல் ஏன் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் போய்க்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 4 பேர் சாவுறதுக்கு போல 400 பேர் சாவானா இல்லையா? அந்த மாதிரியான விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம். நம்ம ஒரு வயலில் விவசாயம் பண்ணி நெல்லை உற்பத்தி பண்ணுறோம், மிளகாயை உற்பத்தி பண்ணுறோம், மல்லியை உற்பத்தி பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு விற்க வேண்டியதானே. அதில் வந்துட்டு எனக்கு 4 ரூபா கொடுக்குறான். யார் கேட்குறா? ஒரு கவர்மெண்ட் இருந்து கொண்டு என்ன செய்யறான்? நெல்லா 4 ரூபாய் வரி, புல்லா அதுக்கு வரி, புளியா வரி, தீப்பெட்டியா வரி. நம்ம தீப்பெட்டி தயாரித்து அவனுக்கு வரி கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? ஏன்டா நான் ஏன்டா உனக்கு தரணும்? அது கரெக்டாக தெரிஞ்சாலும் நமக்கு என்ன செய்யணும்? என்ன நமக்கு முடியும்? தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? தரமாட்டேன்னு விடுவாங்களா? வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மளை வலுக்கட்டாமல் எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினைக்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி உபயோக பண்ணுறீங்க? எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இவன் ஒரு பெரிய அதிகாரிலாம் கிடையாது, நினச்சதெல்லாம் செய்கிற அதிகாரியவன். இந்த 4 தன்மை இருக்கா இவன்ட்டெல்லாம்? இப்போ நான் சொன்ன 4 தன்மை எத்த வேண்டாலும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர்களா இவர்கள்லாம்? இல்லை. அதே மாதிரி அனைத்தையுமே அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா? இல்லை. நினச்சதையெல்லாம் உத்தரப்பட்டு செஞ்சிட முடியுமா? அதுவும் கிடையாது. எல்லாத்தையும் நீதியாக நேர்மையாக நடக்கிறவனா? அதுவும் கிடையாது. ஆனாலும் அவனுக்கு கட்டுப்படுறோம். எப்படி கட்டுப்படுறோம்? பிடிக்காட்டாலும் கட்டுப்படுறோம். நமக்கு வெறுப்பாக இருந்தாலும் கட்டுப்படுறோம். அப்போ எத்தனை விஷயங்களில் வந்துக்கிட்டு அவன் ஒரு ரூலை போடுறான். அனைத்துலையும் ஒரு காசை கொடுத்து வீடு வாங்குறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு வீடு, அது உங்களுடையது என்று 2 பேர் எழுதிக்கிற வேண்டியதான். நான் விற்கிறேன், நீங்கள் வாங்குறீங்க. நான் எழுதி தந்தால் நீங்கள் சொந்தமாகிடணும். இவன் குறுக்க வந்துட்டு உனக்கு சொந்தம் இல்லைங்கிறான். அட, நான் விற்கிறேன் என் சொத்தை, நீங்கள் காசை கொடுத்து வாங்குறீங்க. ஒரு முடிஞ்சு வச்சா இல்லையா? அரசாங்கம் குறுக்கிட்டு என்ன பண்ணுறான்? அதெல்லாம் முடியாது. நீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு 10,000 ரூபா கொடுங்குறான். நீ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின சொத்தை உன்னுடையதை ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் இவ்வளோ ரூபாய்க்கு பத்திரம் வாங்கு. பத்திரம் வாங்குறேன்னு பேப்பருக்கு 10,000 ரூபாயா? அந்த பேப்பர் 10,000 ரூபா பெருமை கிடையாது, பொட்டணம் அடிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்து என்ன செய்யறான்? இந்த 10,000 ரூபா கொடு. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறியா? 10 லட்சம் எனக்கு வெட்டுங்கிறான். குடும்பம் தான். ஆனால் யாராவது அதெல்லாம் முடியாதுன்னு போனீங்களா? ஏன் முடியலை? எதிர்த்து நிற்க இயலாது. எதிர்த்து நிற்க இயலலைங்கும் போது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறோம்? உள்ளது உள்ளபடி புரியணுமா இல்லையா? அட, எதிர்க்க முடியாத இடத்துல வரும்போது அதான் சரின்னு போய்கிட்டு இருந்தோம்னா ஏன் டென்ஷன் வருது? உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி சொத்து வாங்குறதுக்கு பத்திரப்பதிவுக்கு பணம் செலவழிக்கிறோமே இப்படி நினச்சி அழுது புலம்பி யாராவது இருந்திருக்கீங்களா? இது அநியாயம் தான். இது அநியாயமாக இல்லையா? ஒரு தீப்பெட்டி வாங்குறீங்க, 50 காசு தீப்பெட்டி வாங்குறதுல 1 ரூபா கொடுக்குறீங்க. இது அநியாயம்னு மனசில் படுது. 50 காசு தான் தீப்பெட்டி வேலை, அவனுக்கு அந்த வரி இந்த வரின்னு போட்டு இன்னொரு 50 காசு வாங்குறான், 1 ரூபா கொடுக்குற அநியாயம் அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்றீங்க? இதை நினச்சி எத்தனை பேர் தூங்காமல் இருந்தீங்க? அரிசி வாங்குறீங்கன்னா அரிசி விவசாயிக்கு கிடைக்கிறது 20 ரூபா கிடைச்சுன்னு சொன்னால் அந்த வரியில் 15 ரூபா அரசாங்கத்துக்கு போகுது. கொடுக்கத்தான் செய்கிறோம், தப்பு தான், அது அநியாயம் தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்கவும் செய்கிறோம். அழுத்தம் யாருக்காவது வந்துச்சா? மன அழுத்தம், மனக்குழப்பம் வந்துச்சா? உங்களை அவசரத்துக்கு போகும்போது சேப்புலேட் பண்ணி நிப்பாட்டினானே, இதுக்காண்டி எத்தனை நாள் தூங்காமல் இருந்தீங்க? நின்றுறீங்க, எவ்வளோதான். உடைக்கலை யாருமே. அது நம்மளை பாதிக்கவே இல்லையே. உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறான்? மேலேருந்து ஒரு ஆர்டர் வந்தால் கட்டுப்படுவதை தவிர நமக்கு என்ன இருக்குது? நம்மளை விட கொஞ்சம் கூடுதல் சக்தி உள்ளவர்களிடமிருந்து ஒரு உத்தரவு வறுமையானால் பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நல்லதுன்னு படுதோ படலையோ, நமக்கு துன்பமாக இருக்கோ இல்லையோ, அதை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? இப்படி நினைத்து கொண்டு உலகத்தில் நடக்கிறமா இல்லை, எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகள்லையும் இப்படி தானே வாழ்கிறாங்க. இதில் எவனுக்கும் மன அழுத்தம் வரக்கானாம். எந்த ஒரு மனிதனுக்கு என்ன செய்யலை, பிடிக்காத சொன்னால் கூட போராட்டம் பண்ணுவான், கோஷம் கூட முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோதான். அதிகபட்சமாக பெட்ரோல் விலை ஒசத்தாதேம்மா. ஒசத்தாதேன்றதுக்காக வேண்டி என்ன செய்வான்? ஒரு நாளைக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு 200 நின்று என்ன செய்வாங்க? ஒசத்தாதுன்னு ஒரு சத்தத்தை போடுவாங்க. அதோட கலைஞ்சி போயிடுவாங்க. அடுத்த நாளைக்கு அதே மாதிரி பெட்ரோலை போட்டுட்டு தான் இருப்பான், அதே மாதிரி போயிட்டு தான் இருப்பான், அதே மாதிரி வரி கொடுத்துட்டு தான் இருப்பான். அதை வச்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கை ஏதாவது பாதிக்குமா? அவனுடைய ரொட்டீனான எந்த ஒரு வேலையாவது பாதிக்குதா? பெட்ரோல் கூடி போச்சுங்கிறதுக்காக வேண்டி 4 தடவை போகிற இடத்துக்கு 3 தடவையாக போகிறான், ஒன்றுமே குறையாது. அதே மாதிரி தான் அவன் நடந்து கொண்டே இருக்கிறான். எதனால் இப்படிலாம் நம்ம செய்கிறோம்? இதில் எல்லாம் உள்ளது உள்ளோடு விளைவிக்கிறோம்.
எப்படி விளங்கிறோம்? இதில் இன்னும் பேசி என்ன ஆக போகுதுண்ணா? நம்ம கட்டுப்பாடு 10 செலவுக்கு நான் வந்து ரூபா தரமாட்டேன், நான் எங்களுக்குள்ளே எழுதிக்கிறோன்னு சொன்னால் நம்ம சொத்தை ஆகாது, எவனை ஆக்கிரமிச்சிட்டு போயிடுவான், வித்தவன் செய்வான், விற்கலன்றுவான். அப்போ நம்முடைய சொத்தாக ஆக்குவதற்காக வேண்டிய அரசாங்கத்தில் பத்திரப்பதிவு கொண்டு ஒரு கட்டணத்தை வைத்திருந்தால் அது கொடுக்கத்தான் செய்யணும். இப்படி நிறைய விஷயங்களில் ஒரு அரசாங்கம் உத்தரவு போடும் பொழுது அந்த உத்தரவு பலரை பாதிக்கிறது. அந்த உத்தரவு அதில் சம்மந்தப்பட்டவனை கண்டிப்பாக என்ன செய்யும்? சின்ன அளவுக்காவது பாதிக்கும். பெரிய விஷயங்கள் பெரிய அளவு பாதிக்கும், சின்ன எல்லா உத்தரவும் பாதிக்க தானே செய்யும். புகைப்படத்தோட அடையாளத்தை புகைப்படம் எடுக்க போனால் அது ஒரு மெனக்கெடு தானே. அதுக்குன்னு ஸ்டுடியோவுக்கு போனால் அது 10 ரூபா செலவழிக்கணுமா, இல்லை 100 ரூபா செலவழிக்கணுமா, அது கூட பாதிக்கத்தான் செய்யுது. அப்போ எந்த ஒரு காரியத்தை ஒரு மேலேருந்து உத்தரவு வந்தாலும் அதை செய்கிறதா இருந்தால் நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. சில விஷயங்கள் பெரிய கஷ்டமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வரி வாங்குறாங்க, வருமான வரின்னு வாங்குறான். எவ்வளோ வாங்குறான்? 40% வரைக்கும் வாங்குறாங்க. ஒருத்தன் வந்து 10 லட்ச ரூபா வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால் அவன் 4 லட்ச ரூபா வரி கட்டணும். அதுக்கு தான் கருப்பு பணம்லாம். எதனால் கருப்பு பணம் வருது? வாங்கின பாதியை கொண்டு வரி கட்ட முடியுமா? அப்போ இந்த அரசாங்க ஊழியர்கள் மாத்திரம்தான் வருமான வரியை கட்டுறாங்கன்னு சொல்லல, எடுத்துக்கிறான், பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பான். அவனாக கட்ட சொன்னால் கட்ட மாட்டான். கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன செய்வான்? அந்த வருமான வரியை பிடிச்சிக்கிட்டு சம்பளத்தை கொடுக்கறதுனால அவன் மட்டும்தான் வரியை ஒழுங்காக கட்டுறானே தவிர யாராவது கட்டுறான்னு கட்ட மாட்டாங்கிறான். ஏன்? அவ்வளோ கொடுமையாக இருக்கிறது. ஆனால் முடிஞ்சளவுக்கு பார்க்குறான், மாட்டிக்கிட்டா கட்டிட்டு போயிடுறான், மாட்டினாலும் அப்படி தப்பிச்சுட்டு போகிறான். ஆனாலும் இதுக்காக வேண்டி ஒரு பெரிய டென்ஷனாகி அழுத்தத்துக்கு உண்டான ஆவலை. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? என்ன யதார்த்தமான நிலைமையோ அதை புரிந்து கொண்டோமையானால் அது நம்முடைய உள்ளத்தை வந்து அழுத்தாது. சின்னதாக ஒரு முள்ளு குத்துற மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர நம்மளை புரட்டி போடக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. தூங்கவே முடியாத, சாப்பிடவே முடியாத, வேறு வேலையில் ஈடுபடவே முடியாத இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன செய்யாதது? ஏற்படுத்தாது. அப்போ அந்த மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு வறுமை, உங்களுக்கு கடுமையான வறுமை இருக்கிறது. இந்த வறுமை எங்கேருந்து வருது? யார் கொடுத்தா? ஒரு சூப்பர் பவர்லேருந்து வந்திருக்கிறது. நீ வறுமையை வச்சுட்டேன்னு எதிர்த்து கோஷம் போராட்டம் பண்ண முடியுமா? சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்க முடியுமாண்டா? ஒன்றும் முடியாது. அவன் தீர்மானித்து நடக்கத்தான் செய்யும். அவன் சரியான எல்லா அறிவாளி விவரமான ஒருத்தன்டமிருந்து அந்த உத்தரவு வருகிறது. அதை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவன் இதை செய்கிறவன் பெரிய ஒரு ஆளாக இருக்கும் பொழுது சரி நமக்கு ஏதோ இது செய்கிறான் என்று ஒருவன் புரிந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு முக்கால்வாசி டென்ஷன் குறைஞ்சிரும். இது பொதுவான மெடிசன். இது தனியாக வறுமைக்கு நோய்க்கு தனித்தனியாக இருக்கிறது. பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னே, நம்ம யார், இது செய்கிறவன் யார். ஒரு கவர்மெண்ட்டுக்கு நமக்கு மத்தியில் இவ்வளோ பயப்படுறவன் கோடானு கோடி கவர்மெண்ட்டுக்கு சமமானவன், மேலானவன். கோடான கவர்மெண்ட்டுக்கு சமமானவனாக அல்லாஹ் இருக்கும் பொழுது அவனிடமிருந்து இது வருகிறது என்று நம்பினால் நமக்கு குழப்பம் வருமா? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் தன்னை பற்றி பல ஆற்றல்கள்லாம் சொல்லி காட்டுறான். நான் எப்படிப்பட்டவன்? இன்னமா கவுலுனாலி செய்யின் இதா அரதுனாகு அந்நக்கூலகு குன்பயக்கூன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை உண்டாக்க நாடினால் ஆகும், உடனே ஆயிரும். உட்காந்து மெனக்கட்டுக்கிட்டு உருட்டி திரட்டிக்கிட்டு இருக்கிறவெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நான் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னால் ஆகுண்ட ஆகிவிடும். இப்படியான ஒருத்தனாக்கு இதை சொல்கிறான். நமக்கு நோயை தந்திருக்கிறானே, அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஆகுண்ட ஆயிரம் அவன் வேணும்னு நமக்கு இப்படி செஞ்சுருக்கிறான். ஆகுண்ட ஆயிரம் அளவுக்கு இந்த வானபூமி பிரம்மாண்ட அனைத்தையும் படைப்பதற்கு கூட ஆகுண்ட ஒரு உத்தரவில் அவனை ஆக்கிவிட முடியும். அதோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு வந்த வறுமை நோயெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனாலும் அவன் அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருந்து நமக்கு இதை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு முடியாமல் நமக்கு இப்படி செய்யலை. அவனுக்கு ஏழும் நோய் இல்லாமல் நம்ம ஆக்க முடியும், வறுமை இல்லாமல் ஆக்க முடியும். அவன் வேண்டுமென்று இதை செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர்னு விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னமா அம்ருஹு இதா அராத செய்யன் யக்கூலஹு குன் ஃபயக்கூன். அவன் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய நாடினானேயானால் ஆகுமா ஆகிவிடும். இதைத்தான் அல்ல நம்ப சொல்கிறான். முதல்ல அல்ல எப்படி செய்யச்சோன்னா, என்னைய வல்லமை மிக்கவன் ஃபஸ்ட் நம்பு, வலிமை மிக்கவன் சக்தி மிக்கவன் என்று நம்பு. அதே மாதிரி அல்ல பல இடங்களில் கேட்குறான், அம்மன் கலக்க சமாவாத்தி உள்ளர், வானங்களை பூமியெல்லாம் படைச்சவன் யாருடா? அஞ்சலக்கும் மினசமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறோமே அது யார் செய்கிற வேலை? அம்பத்தினாபிகி ஹதாயுக்கு தாத்த பகஜத்தின், செழிப்பான தோட்டந்துறவுகளை எல்லாம் அதன் மூலம் உற்பத்தி ஆக்குறோமே. மா கானலக்கும் அன் தும்பித்து ஷஜரகா, ஒரு மரத்தை கூட உங்களால் முளைக்க முடியாதே. இதை செய்கிறவன் யார்? நான் இல்லையா? அல்ல கேட்குறான்.
நான் தானே இதெல்லாம் சரி, நான் எப்படிப்பட்ட ஆள் உனக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் நிர்வாகம் பண்ண நினச்சிட்டு இருக்கிறியா? எதை வேண்டாலும் செய்வதற்கு சக்தி உள்ள ஒருத்தனாக இருந்து கொண்டு தான் இவ்வளோ வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தன் செஞ்சால் நமக்கு புரியாவிட்டாலும் அதில் என்னமோ இருக்குது, பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறது, அப்படி நீ விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்குறான். அம்மன் ஜாலல், இது வந்து 27 60வது வசனத்தில் அப்படி சொல்லுகிறான். அம்மன் ஜாலல் அருந்த கராரன் ஒ ஜால ஹிலாலஹா அன்ஹாரன் ஒ ஜாலலஹா ரவாசிய ஒ ஜால பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா. அல்லாஹ் கேட்குறான், இந்த பூமியை வந்து வசிப்பிடமாக உங்களுக்கு ஆக்குனது யார்? சுற்றி கொண்டு சுழன்று கொண்டு இருக்குது பூமி, ஆனால் நமக்கு தெரியவே இல்லை. இப்படி எவன்ட்டு ஆக்கி வச்சிருக்கிறான்? அதே மாதிரி அதுக்கு இடையில நதிகளெல்லாம் ஓட வச்சிருக்கிறது யார்? நீ செஞ்சா நான் செஞ்சனா? அல்லாஹ் கேட்குறான். அதற்கு மலைகளை போட்டது முளைகளாக நிறுவி இருக்கிறேனே, அதை செஞ்சது யாரு? ஒ ஜால பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா, 2 கடல்களுக்கு மத்தியிலே திரையை ஏற்படுத்தினது யார்? நானா நீனா? இலாகும் அல்லாஹ், அல்லாவோடு வேறு கடவுள் இருக்கிறானா? என்னையை தவிர வேற ஒரு இருந்தான்னு சொன்னால் இந்த ஆட்சிக்கு பதில் அந்த ஆட்சி ஓட்டு போட்டு போடலாம். யார் இருக்காங்கிறேன்? அங்கே என்ன செய்வோம்? ஒரு ஆட்சியில் வரி அதிகமாகி போச்சு, ஒரு ஆட்சியில் கொடுமை அதிகமாக போச்சு, உடனே என்ன செய்வோம்? வரட்டும் 5 வருஷம் முடியட்டும் வா, அப்போ வருவியில் ஓட்டு கேட்டு வருவியில் பார்த்துக்கிறோன்னு சொல்லலாம். இங்கே என்ன, அவன் தானே எல்லாமே இருக்கிறான், இதை விட்டுட்டு எங்கே போக போறியாங்கிறேன். அல்லாஹ் வறுமையை தந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி வேற எல்லாட்ட போயிட முடியுமா? அல்லாஹ் நோயை தந்துட்டாங்க, நீ சரியில்லைப்பா நீ வாப்பான்னு சொல்லி கூப்பிட முடியுமா? வேற இருக்கானா? அதெல்லாம் அப்படி கேட்குறான். எங்கடா போ, என்ன யதார்த்தம் அதை புரிஞ்சிக்க. நீ அற்பத்தில் அற்பமான ஒரு ஆள், நான் எங்கேயும் இருக்க பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் பவரான ஒருத்தன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்துக்கிட்டு எதிர்த்துக்கிட்டு எனக்கு எதிராக நீ போட்டி போட பார்க்குறியா என்பதற்காகத்தான் அல்லாஹ் 27வது அத்தியாயத்தில் 60லேருந்து வரிசையாக ஒன்றுனா கேள்வியாக கேட்குறான். அனைத்தும் அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி கேட்குறான், உங்களுக்கு பகல் எப்போதுமே கியாமத் வரைக்கும் முழு இரவாக நான் ஆக்கிவிட்டால் அதுக்கு பகலை கொண்டு வர எவனாச்சும் இருக்கிறான்னு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? நான் எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால், புல் அரையத்தும் இன்ஜாலல்லாஹு அலைக்கும் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் இப்போ இருட்டாக இருக்கிறோம்ல, இப்படி தான் இனிமே விடியவே விடியாது என்று ஆக்கிவிட்டால், மண் இலாஹுன் கைருல்லாஹி ஏத்திக்கும் இல்லையாயின், உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர்ற வேற கடவுள் இருக்கிறானா? என்ன விட்டா யார் இருக்காங்கிறதே கேட்குறான்ல. எது கேட்குறான்? நீ என்னத்தை கஜகரணம் போட்டுப்பாரு, நீ தலையில் நின்று புலம்பிப்பாரு, உனக்கு எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு நான் தானே கிடைச்சேன், நீ என்னத்தை புலம்பு, என்னை விட்டு எங்கே போயிடுவேன்ன, நான் தானே எல்லாம், என் கையில் அனைத்தும் இருக்கிறது. அப்போ என் கையில் எல்லாம் இருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? என்னை எதிர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் தான் உனக்கு மன அழுத்தம் வரேன். ஒபே பண்ணணும், கட்டுப்படணும். பெரிய இடத்து உத்தரவு என்னென்ன செய்யணுத ஏதோ ஒன்று இருக்கும், அவனை மீற முடியாது. ஒரு ராஜாவுக்கு பயப்படுற, மன்னனுக்கு பயப்படுற, போலீஸுக்கு பயப்படுற, இராணுவத்துக்கு பயப்படுற, துப்பாக்கிக்கு பயப்படுற, படித்தவனு பயப்பட மாட்டியா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த மன அழுத்தத்தை இது குறைக்கும். இப்படி நம்பி பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக அவன் மன அழுத்தம் போய்விடும். அதே மாதிரி திருப்பி அல்லாஹ் கேட்குறான் 28வது சூறாவில் 71 72 வசனங்களில், இன்ஜாலல்லாஹு அலைக்கும் நகார சர்மதனிலா யௌமுல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் பகலாக ஆக்கிவிட்டேன், உனக்கு அமைதி தரக்கூடிய இரவை கொண்டு வரவன் யாரு? அப்போ பகலாகவே ஆக்கிவிட்டால் இரவையும் கொண்டு வர முடியாது, நான் இரவாகவே ஆக்கிவிட்டால் பகலையும் கொண்டு வர வேற எவன் இருக்கிறான்? ஒருத்தன் கிடையாது. அப்போ வேற ஒருத்தன் இல்லைங்கும் போது அந்த ஒருத்தன் தான் அனைத்துக்கும் அதிகாரியாக உத்தரவு போடக்கூடிய இடையில இருக்கும் பொழுது நம்ம இதை எப்படி எதுக்கிறது? அவ்வளோ பெரிய இடத்தை எதிர்த்து நிற்க இயல்மா நமக்கு? இப்படி நம்ம நினைத்தோமையானால் அப்போ சரி, அல்லாஹ் நம்ம இறைவன் நமக்கு நன்மைக்கு செய்கிறான், அவனை ஏற்று நமக்கு என்ன நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து, இந்த பலவீனத்தை உணர்ந்து கொண்டாலே எல்லாமே என்ன செய்கிறேன்? அழுத்தங்கள் குறைந்து விடும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லாக்க நப்சின் வாஹிதா. இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எடுத்தால் பல ஆயிரம் கோடிக்கு மேலே போகும். உலகம் அழியிற வரைக்கும் எடுத்தோம்னா இன்னும் பல ஆயிரம் கோடி பேர் மக்கள் தொகை வந்துடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவ்வளோ பேரும் ஒரு 10,000 கோடின்னு வச்சுக்கிறோமே, இந்த 10,000 கோடி மக்களையும் படைக்கிறது இருக்க, இவற்றை படைப்பது என்னை பொறுத்த வரைக்கும் நஃப்சின் வாஹிதா, ஒத்தனை படைக்கிற மாதிரி தான். ஒருவனை படைப்பதற்கு என்ன, ஆனால் அல்லாஹ்வுடையது வந்து அப்படி படைக்கவே இல்லை. இந்த மைக்கை படைக்கிறான்னு சொன்னால் இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இந்த மைக்கை படைக்கிறான்னு வைங்களேன், இதுக்கு நம்பரை பார்த்துட்டீங்கன்னா இதே மாதிரி 1000 செய்வான், ஒன்று செஞ்சால் கட்டுப்படி ஆகாது. இதே மாதிரி அந்த எந்த பொருளை வாட்ச் செஞ்சாலும் சரி, ஃபோன் செஞ்சாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரே ஒரு ஃபோனை செஞ்சு தருவானா? ஒரு ஃபோனை தயாரித்தான்னு சொன்னால் அதில் 1,00,000 பீஸ் அடிப்பான். ஒரு பேனாவை தயாரித்தான்னு சொன்னால் அதில் 1,00,000 போடுவான். அப்படி தான் இவனுக்கு செய்ய முடியும். நிறைய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்காது.
அல்லாஹ் படைச்சிருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு விதம். இங்கே இருக்கிற யாரும் ஒருத்தமாக சொல்ல முடியுமா? அவன் படைச்ச எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் படைக்கிறான். இவன் ஒன்றை படைச்சிட்டு மற்றெல்லாம் மோல்டு பண்ணி என்ன செய்யறான், ஊற்றி ஊற்றி எடுக்கிறாங்க. இவங்க மோல்டு பண்ணி எடுத்து இது மாதிரி தயாரிச்சுக்கிட்டு ஊற்றி ஊற்றி மிஷினில் எடுத்துடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாகவே படைக்கிறான். அதனால ஒருத்த மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. 10,000 பேரை 10,000 கோடி பேரை நிப்பாட்டினாலும் ஒவ்வொருத்தனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரே மாதிரி காட்டவே முடியாது. அப்படி புள்ளது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உனக்கு அப்படி தெரியுதா, எனக்கு அப்படி தெரியலடா, ஊரால் படைக்கிற மாதிரிங்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், மா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனப்சிம் வாஹிதா. உங்களை படைக்கிறது, உங்களை திரும்ப எழுப்புறது இருக்க உங்கள் அனைவரையும் அது ஒரு உயிரை போல தான். ஒரு உயிரை எழுப்புவதற்கு என்ன வேலையோ அதுதான் 10,000 கோடிக்கு ஆகு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுக்கத. ஒரு ஆளை பார்த்து ஆகுன்றாலும் ஆகுங்கிற சொல்லு தான். மும்பிட்டு பேர 10,000 பேர் ஆகுன்றான்ல, 10,000 ஆயிரும். 10,000 பேர் தொலைஞ்சு போமா. ஒருத்தனை தொலைஞ்சு போகிறதுக்கு அந்த ஒரு சொல்லு தான். 10,000 பேரை தொலைஞ்சு போக சொல்கிறதுக்கு ஒரு சொல்லு தானே. அவன் என்ன மெட்டீரியல் வச்சு உருட்டிக்கிட்ட செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ எல்லாமே ஆகு என்று ஆக்கக்கூடியவனாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு. அப்போ அப்படி இடத்துல இருந்து கொண்டு இந்த உத்தரவு வருகிறது. ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய வல்லமை நீ விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஷ நக்ஸிபு பிஹிமுல் அர்த அவ் நுஸ்கித் அலைஹிம் கிஸபம் மினஸ்ஸமா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நான் நினச்சதை செய்கிறேன், எல்லா சக்தியும் எனக்கு இருக்கிறது. நான் நினச்சேன்னு சொன்னால் இந்த பூமிக்குள்ளே அப்படியே உங்களை புதைய வச்சு போடுவேன். அதையும் எவனை என்கிட்ட கேட்க இயலாது. அப்படி செஞ்சு அவனை கேட்க இயலுமா? இந்த பூமிக்குள்ளே எத்தனை பேர் அல்லாஹ் என்ன செய்கிறான், பூகம்பத்தின் மூலமாக சுனாமியின் மூலமாக அப்படி உசுரோடைய கொண்டு போய் விடுகிறான். இதை பற்றி எவனுக்காக கேள்வி கேட்க இயலுமா? நான் நினச்சா இதை கூட செய்வேங்கிறான். ஈயஷா யுதிஹிபுக்கும், அவன் நினைத்தால் உங்களை அழித்து விடுவான். ஒயாத்தி பி ஹல்கின் ஜதீத், வேற ஒரு படைப்பையும் உண்டாக்குவேன். ஒமாதாலிக் அலல்லாஹி பி அசீஸ், அல்லாஹ் எனக்கு இது பெரிய மேட்டரே கிடையாது. நினச்ச அம்புட்டு பிறையும் ஒரு உத்தரவில் காலி பண்ணிவிட்டு ஒரு உத்தரவில் இதே மாதிரி உண்டாக்கி ஆட்டி பண்ணுவேன். அப்படிப்பட்டவனாக்க நான் என்ன செய்கிறான். அப்போ அந்த அவனுடைய வல்லமை மனசில் உட்காரல. பேருக்கு இறைவனை நம்புகிறோமே தவிர இறைவனை அவனுடைய ஆற்றலோடும் அவனுடைய பவரோடும் அவனுடைய அதிகாரத்தோடும் உள்ளத்தில் இருத்தி வைத்து கொண்டோமையானால் ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவை கட்டுப்படும் பொழுது எப்படி நமக்கு அழுத்தம் வராதோ, குழப்பம் வராதோ, அதே மாதிரியான ஒரு லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தானாகவே வந்துவிடும். அதுதான் நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அவளை செல்லதி கலக்க சமாவாத்தி உள்ளது காதிரின் அலா எகுலுக்க மிசலகும், இந்த வானம் பூமியெல்லாம் படைச்சிருக்கிறேனே, உன்னைய மாதிரி படைக்கிறது பெரிய விஷயமாப்பா, இதையே நான் படைச்சவனாக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுடைய வல்லமையை சொல்லி காட்டுகிறான். ஃபஸ்ட்டு விளங்கி கொள்ளணும். குர்ஆன் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய பவர் என்ன என்பதை சொல்வதற்கு தான் அதிகமான வசனங்களை அவன் யூஸ் பண்ணுகிறான். ரெண்டாவது என்ன செய்கிறான், என்னோட பவர் இருக்குல்ல, பவர் இருக்கிறதோட நினச்சதை தான் செய்வேன். யாரையும் கேட்டு இவர் புண்படுவார், அவர் வருத்தப்படுவார், இவர் நல்லடியாராக இருக்கிறாரு, இவர் மகானாக இருக்கிறாரு, ஊர்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிடுவாங்களே, இந்த மாதிரிலாம் பார்க்குறாளனா லா யுஸ் அலு அம்மா. ரெண்டாவது விஷயம், முதல்ல அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அவன் நினச்சதை செய்கிறவன். என்ன நினச்சானா தான், எந்த கிரவுண்ட்லையும் வரவே மாட்டான். என்ன செய்கிறான் அல்ல, நான் நாடுனா மன்னிப்பேங்கிறான், நாடுனா தண்டிப்பேன். நாடுனா தான், வேறு எந்த அளவும் கிடையாது. ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டான். நான் இந்த மன்னிப்பேன், என்னடா நான் சொர்க்கத்தில் போடுவேன், எவன் கேட்க முடியும் ஏன் சொர்க்கம், நான் உன்னை படைச்சிருக்கிறேன். அல்ல எப்படி கேட்குறான், ஏக ஃபிர்லி மையஷா, நாடுனா மன்னிப்பேன். அதிபு மையஷா, நாடுனா தண்டிப்பேன், நாடுனா செல்வத்தை கொடுப்பேன், நாடுனா எடுப்பேன். கணக்கெல்லாம் கிடையாது, நான் நினச்சதும் செய்வேன். நான் நினச்சதை தான் செய்வேனே தவிர, நினச்சா பதவியை கொடுப்பேன், நினச்சா பதவியை எடுப்பேன், நினச்சா அறிவை கொடுப்பேன், அப்படி நிறைய வசனம் இருக்குல்ல குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மையஷா மையஷான்னு வரும். யூத்தில் ஹிக்மத்த மையஷா, அறிவை நாடியவர்களுக்கு கொடுப்பான். அதே மாதிரி எரிசுக்கு மையஷா, நாடியவனுக்கு ரிஸ்கை கொடுப்பான். புள்ள குட்டியை கொடுக்கும் பொழுது நாடியவர்களுக்கு கொடுப்பேன். எல்லாமே என்னது, இவனுக்கு ஏன் கொடுத்த, நான் கொடுப்பேன், இவனுக்கு ஏன் கொடுக்கல, கொடுக்க மாட்டேன். அதான் பதில். அல்லாஹ்வுடைய பதில் என்ன, இவனுக்கு ஏன் பிள்ளைய கொடுத்த, அப்படி தானே கொடுப்பேன், இவனுக்கு ஏன் கொடுக்கல, அப்படி தானே கொடுக்க மாட்டேன். இதுதான் அல்லாஹ். நான் நினச்சா கொடுப்பேன், நினச்சா இதுதான் மேட்ரு. என்ன, நான் 25 வருஷமாக உழைச்சேன், எனக்கு பணம் வரல, அவன் நேத்தான் கடை வச்சான், கோடி சொன்ன ஆகிட்டான், கேட்க முடியுமா? அப்படி தானே செய்வேம்மா. அல்லாஹ் யாரு, ஒன்றும் பேசாத, நான் நினச்சதை செய்கிறவனுக்கு கீழே நீ இருக்கிற. இதை விட்டு எங்கேயும் போய் ஆட்சி மாற்றம் செய்ய முடியாது, வேற பூமிக்கு போயிட முடியாது, வேற எங்கே எடுத்தறியும் போயிட முடியாது, இங்கே தான் கடந்து ஆகணும். அப்போ நான் என்ன விளைக்கிறேன்னு எல்லாம் நினச்சது. எதை பேசினாலும் நீங்கள் குர்ஆனை எடுத்து பாருங்கள், லிமையஷா லிமையஷான்னு வரும்.
ஓதிக்கிட்டு இருக்கும் என்ன செய்யும், யோ அதிபு மையசா யகபீர் மையசா யூத்தில் ஹிக்மத்த மையசா தூத்தில் முழுக்க மந்தசா. எல்லாமே என்னன்னு கேட்டால், நான் நினைத்ததைத்தான் செய்வேன். நான் எதை நினைக்கிறேன் அதை செய்கிறதுக்கு உள்ள அதிகாரம் எனக்கு இருக்குது. நீலாம் என்ன ஒன்று, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ நான் உண்டாக்கிக்கிறல. ஒரு அரசாங்கம் உன்னை படைக்கிற ஒரு ஆட்டி படைக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்களெல்லாம் படைத்தான், இந்த உத்தரவு போடுறான் அவனை அவங்களெல்லாம் படைத்தான், அவனை ரிஸ்க்கு தர்றான், சோறு படி அளக்குறான். நீங்கள் உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அவன் உத்தரவு போடுறான், கட்டுப்படுறீங்க. படைச்சவனுக்கு எவ்வளோ ரைட் இருக்கும், படைச்சவனுக்கு எவ்வளோ உரிமை இருக்கும். இவ்வளவும் செஞ்சுருக்கிறேன்னு எல்லாம் என்ன செய்கிறான், கேட்குறான். நினச்சதை செய்வேன். நேர்வழி கூட நினச்ச நேர்வழி கேட்டு போடான்ட்டுவான். ரசூல்லாவுடைய பெரிய பாப்பாவுக்கு நேர்வழி கொடுக்கல, வருத்தப்படுறாங்க. பேசாத, நான் நினச்சா கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன். ரசூல்லாவுக்கு பதில் என்னது, எங்கள் பெரிய பாப்பா நேர்வழிக்கு வரலையே, வாய மூடு. நான் நினச்சவரும் கொடுப்பேன், நினச்சவரும் கொடுக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் ஏன் நேர்வழிக்கு வர்றதில் கூட நான் நினச்சதை செய்வேன் அப்படிங்கிறான். அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான், லா யுஸ்அலு அம்மா யஃபால். அவன் செய்வதை பற்றி வாயை திறக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆன்ல 22வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை சொல்கிறான், லா யுஸ்அலு அம்மா யஃபாலு. அவன் செய்வதை பற்றி கேட்கவே கூடாது. வஹும் யுஸ்அலூன். நீங்கள் தான் நீங்கள் செய்வதை பற்றி கேட்கப்படுவீர்கள். உங்களை கேள்வி நான் கேட்பேனே தவிர என்னைய கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், கேள்வி கேட்குறேன்னா பதில் சொல்கிற இடத்துல நீ என்னப்பா எனக்கே வறுமையை கொடுத்த, எனக்கே அவனுக்கே அதை கொடுத்த, இவனுக்கே இதை கொடுத்த, இது ஏன் நீங்கள் கேட்குற? அது என்னுடைய ரைட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சூப்பர் பவராகவும் இருக்கிறான், ஆற்றல் எதை வேண்டாலும் இது மாதிரி நினச்சது செய்கிறவன் இருக்கானே. நினச்சது செய்கிறோம் பலவீனமாக இருந்தான்னு வைங்க, போட்டு வீச்சு தள்ளிட்டு போயிடலாம். நான் நினச்சது செய்வேம்மா, ஒரு தட்டில் விழுந்துட்டான்னு வைங்க. இவன் எப்படி இருக்கிறான், எதை வேண்டாலும் செய்வேங்கிற இடத்துலையும் இருக்கிறான், அவ்வளோ சக்தி இருக்கு, ஆகுண்டல் ஆக்கி போடுவான். அவன் நினச்சது செய்யும்போது உங்களால் என்ன செய்ய முடியும்? அவன்லாம் இதை செய்கிறான். அப்போ இதை வந்து ஆழமாக பதிய வச்சுக்கிறணும். உதாரணத்துக்கு போனால் நூஹ் நபி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க மகனுக்கு வேண்டி அல்லாட்ட கேட்குறாங்க, என்ன வெள்ளம் வருது, மகன் இஸ்லாத்துக்கு வரல, கப்பலில் நல்லவங்கலாம் ஏறிக்கிட்டாங்க, மூழ்கு அடிக்கிற நேரத்தில் மகனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, கப்பலில் ஏறிக்கப்பாங்கிறாங்க, மாட்டேன்ட்டான். மூழ்கு அடிக்கப்படும் போது அல்லாட்ட என்ன செய்கிறாங்க, இன்னபுனி மின் அகலி, யா அல்லா என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவனை கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கொள்கை ஏற்றுக்கிறல. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், யானு இன்னஹு லைசமின் அகலிக்க, அவன் உன் குடும்பத்தான் கிடையாது, உனக்கு பிறந்தவன்லாம் குடும்பத்தான் யாருன்னு நான் தான் தீர்மானிப்பிக்கிறேன். அல்ல உன் குடும்பத்தை சேர்ந்தவன் யாருன்னு நீ தீர்மானிக்காத, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை என்கிட்ட பேசாத. நான் அழிக்கிறேன்னு பேசாம பார்த்துக்கிட்டு இருக்கணும். பெத்த பிள்ளைய அழித்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமே தவிர எப்படி எல்லான்னு கேட்டக்கூடாது. அல்ல என்ன சொல்கிறான், நினைச்சது செய்கிறது எப்படி காட்டுறான்னு சொன்னால், 950 வருஷம் பாடுபட்டுருக்காரு இந்த மனுஷன், கொஞ்ச நாள் இல்லை, 950 வருஷம் அல்லாவுக்காக பாடுபட்டுருக்கிறாரு. அல்லா என் பிள்ளைங்கிறாரு, தொலைச்சி போடுவோம், வாய மூடும். அதான் அர்த்தத்துக்கு பேசாத, சொல்கிறது கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரியான ஒருவனுக்கு கீழே தான் இந்த உலகம் இயங்குகிறது. நீங்கள் விரும்பினாலும் அவன் தான் அல்லாஹ், நீங்கள் விரும்பாட்டாலும் அவன் தான் அல்லாஹ், நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவன் தான் இதை நிர்வகிக்கிறான், ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் அவன் தான். இதை வந்து யாராலும் மீற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வருகிறது என்று புரிந்து கொள்வதற்கு தான் நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதே. இன்னி ஆயுளுக்கான் தக்குன மினல் ஜாஹிலீன், மூடர்களில் ஒருவராக நீ ஆகக்கூடாது என்று உனக்கு அறிவுரை சொல்கிறேன். மூடர் கூட்டத்தில் சேர்ந்துடாத, என்னை ஏற்று கேள்வி கேட்டால் மூடன் அப்படின்ற அளவுக்கு நூஹ் நபியை அல்லாஹ் கண்டிக்கிறான். ஈசா நபியை கடவுள் மாதிரி ஒரு சாரார் நினைக்கும் பொழுது அல்லாஹ் தான் அப்படி நினைப்பதற்கு உடைய விஷயங்கள் எல்லாம் ஆற்றலாம் அவர் கொடுத்தான். தந்தை இல்லாமல் பிறக்க வச்சான், இறந்தவரை உயிர்ப்பிக்க செஞ்சான், நோயாளியை குணமாக்க வச்சான், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கடவுள் பிள்ளைன்ட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன கேட்குறான், ஓ அப்படி சொல்லுவீங்களோ? அல்லாஹ் கேட்குறான், இன் அராத அன் யுஹ்லிக்கல் மஸீஹப்ன மரியம, மரியமுடைய மகன் மசீஹ் என்ற ஈசாவையும், ஓ உம்மஹு அவருடைய அம்மாவையும், ஒமன் பிறல் அருளி ஜமியா இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரையும் நான் அழிக்க நாடிட்டா எவன்டா காப்பாற்றுறது? உங்களை ஈசா கடவுளா? அவரே அழிப்பேன், எவனும் பேச முடியாங்கிறான்ல. மரியம் உங்களுக்கு கடவுளா? அவங்களே அழிப்பேன், யாரும் பேச இயலாது. பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிப்பேன், என்னை எதிர்க்க முடியாதுன்னு விளங்கிங்கிறான்ல. அப்போ ஈசா நபியை அவ்வளவு இறை தூதராக தேர்ந்தெடுத்து இவ்வளோ ஆற்றலையும் கொடுத்துட்டு அவரை கடவுள்னு நினைக்கும் போது அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன? நான் நினச்சா அவரையும் அழிப்பேன், அவங்க அம்மாவையும் அழிப்பேன், ஹலாக்காக்குவேன், நாசமாக்குவேன்.
அப்படின்னு சொல்லி காட்டுறான். அட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முத படைக்கிறான், பெரிய நம்ம பார்வத்தை பெரிய மிஸ், ஒரு மரத்தை திங்க கூட பெரிய மேட்ரா அப்படி நம்ம நினைப்போம். சொல்லுங்க காட்டி வெளியே போதான். ஆதமாக இருந்தா என் கையால் படைச்சா என்ன, அது அப்படி சொல்கிறான், என் கையால் படைத்தேனுங்கிறான். அவரை எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்குறான். அப்போ மலக்குகளோட போட்டி வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிறான். அவ்வளோ அறிவையெல்லாம் கொடுத்து இத்தனை வருஷமாக அல்லாவை வணங்கிக்கிட்டே இருந்தாங்க. அல்லா நினைஞ்சா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த பதில் தான் சொன்னான். மலக்கு கேட்டு பார்த்தாங்கல்ல, யாரெல்லாம் நாங்கள் ஒன்று தஸ்மீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது பண்ணிகிட்டு இருக்கிறோமே, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், வாய்ப்பு கொடு. அது அல்லாவுடைய பதில் என்ன இருக்குது, பேசக்கூடாது. நினச்சா இப்படியும் படைக்குவேன், வணங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி உன்னையே படைப்பேன், வணங்காமல் சைத்தாமலை பண்ணக்கூடிய வணங்கி செய்வேனா படைக்குவேன், அதை கேட்க நீயா இருக்கிறான்ல. அப்போ மலக்குகள் வாயை திறந்தாலும் கண்டிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சவனே ஒரு தப்பு நல்லா விடலை, போவலி அவ்வளோதான், கேட்க முடியாது. அவன் நினச்சதை செய்யக்கூடியவனாக இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுடைய ஃப்ரெண்டு தான். அவர் ஒரு ஆள் தான் அல்லாவுடைய நண்பர்னு அல்லா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அவங்க வாப்பாக்கு என்ன பண்ணி, யாரெல்லாம் எங்கள் வாப்பா மன்னிச்சிருன்ட்டார். பிடிச்சா புடி, என்னது வாப்பா மன்னிக்கிறதா, உன் தகப்பனார் கெட்ட கொள்கையில் இருக்கிறார், என்னை ஏற்றுக்கிற அவர் மன்னிக்கணுமா? அவன் கடுமையை காட்டினவன்னு நினைஞ்சாரு, யாரெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், எங்கள் வாப்பாவுக்கு உள்ள மன்னிப்பு கேட்டதை வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டார். அப்போ அல்ல அவன் நினச்சதான் செய்யணும், அவன் நினச்சதுக்கு மாற்றணுமாம்மா. இப்ராஹிம் நபியில் சொல்கிறாங்க, நம்ம கூட்டாளியாச்சே, ஃப்ரெண்டாச்சே, பிள்ளையெல்லாம் சொன்னோன்னு அறுக்கிறதுக்கு தயாரானாரு, அப்படி காட்டில் கொண்டே பாலைவனத்தில் கொண்டே பொண்டாட்டிலாம் விட்டாரு, என்ன செஞ்சாலும் அப்படி கட்டுப்பட்டாரு. சரி இப்ராஹிம் உன் பாப்பா கொண்டு கேட்டுக்க அல்லா சொன்னா, நான் நினச்சதான் செய்யணும், உனக்கெல்லாம் விருப்பம் கிடையாது இப்படின்னு சொல்லி அந்த எந்த இப்ராஹிம் நபியுடைய அருளுக்காக வேண்டி ரசூல் ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி அருள் செய்யணும்னு அந்த இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யறான். 9:114 எடுத்து பார்த்தீங்கன்னா, மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா மோயிதத்தின் வாதகா ஐயாஹு, தகப்பனுக்கு வாக்களித்த காரணத்தினால் மன்னிப்பு தேடிவிட்டார். பலம்மா தபையன் அன்னஹும் அது உள்ளில்லா, தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்று தெளிவான பொழுது தபர்ரா மின்ஹு, விலகி கொண்டார், வாப்பாவை விட்டு விலகி விட்டார். அதான் உத்தரவு. அல்லாவுடைய என்னது, நினைச்சதை நான் செய்வேங்கிறத காட்டுறானா இல்லையா. யூனுஸ் நபி அவர் மார்க்கத்தை போதிக்கிறார், மக்கள் ஏற்றுக்கிறல, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க, அதிகமான பேர் ஏற்றுக்கிறல. அல்ல அழிக்கிறேன்னு சொல்லிட்டான், ஊரை விட்டு வெளியே போ, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோன்ட்டான். பேசாமல் போயிட வேண்டியதானே. போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு, எல்லாம் ஜெயஜெயன்ட்டு ஊரே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டால், அவர் போன பிறகு ஊரில் ஒன்று கூடி யூனுஸ் சொல்ல நம்ம கேட்காம போயிட்டோம், இப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்போன்ற உடனே வர இருந்த அதாப்பு விலகிருச்சு. யூனுஸ் நபி என்ன நினச்சிட்டு வர்றாங்க, எல்லாம் காலியாக இருப்பாங்க, பணத்தை போய் அடக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாரு அவர். இங்கே வந்து அவரை ஜெயஜென் இருக்கு. இப்போ அவர் என்ன செய்யணும், யாரெல்லாம் நீ படைச்சவன், நாங்களாம் அடிமேண்டு அப்படி தானே சொல்லியிருக்கானு. அவர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு நீ மீறியா அப்படி சொல்கிறார். அல்ல அப்படி அந்த வார்த்தையை போடுறான். தன்னூனி இதுதகவும் முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்து கொண்டு போகிறார். இப்போ லன்ன அல்ல நக்தீர் அழகி, நமக்கு அவர் மீது சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். நான் என்ன பண்ணேன், உடனே கடலுக்குள்ளே தள்ளி மீன் வயிற்றில் வச்சு ஃபனாதாஃபில் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், பல இருள்களுக்கு உள்ளே கொண்டே திணிச்சு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுவிட்டேன். எதனால சொன்னேன், அவர் எதை நான் நினைச்சதை செய்வேங்கிறத புரிஞ்சுக்கல. அவர் நான் உன்னை செஞ்ச பிறகு அதை எதிர்த்து நிற்கின்ற ஒரு கேள்வி கேட்டார்ல, கோவிச்சுட்டு எங்கே போவாருங்கிறேன். யூனுஸ் நபி கோவிச்சுக்கிட்டு வேற பூமிக்கு போயிடுவாரா, வேற வானத்துக்கு போயிடுவாரா, வேற காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஏதாவது இன்னொரு உலகத்தை எதனா படைச்சி வச்சிருக்கிறானா, யாரோட கோவிச்சுட்டு எங்கே போகிற. அப்போ என்னோடு கோபித்து கொண்டு போனார்ன்ற உடனே அவர் மேலே உள்ள கோபம் எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவுனா ஒலாத்தக்குன் க சாஹிபில் ஹூத், யூனுஸ் மாதிரி ஆயிராத. அவர் நான் ஒரு முடிவு எடுத்திருக்க, அதில் குறை கண்டுட்டு வெளியே போனாரு, அந்த மாதிரி நீ ஆகாதன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறான்ல, கட்டளை எடுக்கிறான். அப்போ நம்ம என்ன விளங்குனே, நமக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அதுக்கு பொதுவான தீர்வாக இஸ்லாம் சிலதை சொல்கிறது. அதில் ஒரு தீர்வு இப்போ சொல்லியிருக்கோம், ஒரு தீர்வில் பாதி சொல்லியிருக்கிறோம். ஒரு தீர்வு என்னது, இது பெரிய இடத்து விஷயம். முதல் தீர்வு என்னது, நமக்கு எது நடந்தாலும் பெரிய இடத்து விஷயம். பெரிய இடம் என்றால் எதை வேண்டாலும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன், எதை வேண்டாலும் நினைச்சதை செய்து முடிக்கிறவன், அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வருகிறது. இன்னும் இது சம்பந்தமான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா,
ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா? அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மிராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை.